Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்ஸில் நீட் எக்ஸாமில் எந்த மாதிரியான தியரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதில் எப்படிலாம் ட்ரிக்காக கேட்டால் உங்களை ஏமாற்ற முடியும், தப்பு பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் மட்டும் எடுத்து ஒரு சில கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, இதான் கொஸ்டின் பார்த்துங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா இல்லையா? இப்போ யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னோடனே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த கேள்விகள் இதிலிருந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. சரி, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதுக்கு முன்னாடி சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு, ஒரு ஆக்சிஸை வச்சு இட் வில் ரொட்டேட் இன் அ சர்க்கிள், ஒரு ரேடியஸை வச்சு அதில் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் அ சென்டர் அண்ட் வெலாசிட்டி டேஞ்சண்டாக ஆக்ட் ஆகும். இதுதான் சர்க்குலர் மோஷன். இங்கே பாருங்கள், சேட்டலைட் பூமியை சுற்றுறதா இருக்கட்டும், இல்லை பூமி சூரியனை சுற்றுறதாகட்டும், சர்க்குலர் மோஷன் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அது நீள்வட்ட பாதையில் எலிப்டிக்கல் மோஷனாக இருந்தாலும் சர்க்குலர் மோஷன் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். சரி, இப்போது இந்த சர்க்குலர் மோஷன் அப்படின்னு பார்க்கும்போதுப்பா என்ன அப்படின்னா, அதாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபோர்ஸ் எப்பவுமே டுவர்ட் த சென்டர், வெலாசிட்டி tangent to the circle. அதாவது ஃபோர்ஸ் டுவர்ட் த சென்டர், வெலாசிட்டி tangent to the circle. எந்த இடத்துக்கு போனாலும் வெலாசிட்டி tangent to the circle, ஃபோர்ஸ் டுவர்ட் த சென்டர். இப்படி தான் ஆக்ட் ஆகும். இந்த பாயிண்டில் வந்தாலும் வெலாசிட்டி tangent to the circle, ஃபோர்ஸ் இப்படி தான் ஆக்ட் ஆகும். இப்போ அந்த ரெண்டுக்கும் நடுவில் உனக்கு இட் வில் மூவ் லைக் திஸ். ஓகே, சரி. இதில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்ன சார்? வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்? இப்போ பாருங்கள், ஒரு சர்க்குலர் மோஷன் இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இஃப் யூ டேக் தி சர்க்குலர் மோஷன், இதுதான் அதோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னா, இது ரேடியஸு, பாடி இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டுக்கு போகுது. அப்போ இது ஒரு ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணுறது ஈக்குவல் ஆங்கிள் இன் இதை ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாடி ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சரியாப்பா, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அதைத்தான் நம்ம தீட்டா பை டி ஈக்குவல் டு ஒமேகான்னு சொல்கிறோம், ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். சரியா, இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இப்போது ஏலிருந்து பிக்கு போகிறதுக்கு ஒரு வேளை 2 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த டீட்டா 10 டிகிரின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 10 டிகிரின்னு வச்சுக்கிட்டோம்னா அடுத்த சப்ஸ்டெண்ட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துக்கு போகுது, சிங்கிற இடத்துக்கு போகுது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்ப்பா, இதை 10 டிகிரி இருக்குமா, அதோட அதிகமாக இருக்குமான்னு கேட்கக்கூடாது. இங்கேயும் ஒரு டீட்டா எடுத்துக்குது, அதுவும் 10 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சார் என்ன சார் 90 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு 10 டிகிரின்னு கேட்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுவும் 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா, அதாவது ஒரு டீட்டா கவர் பண்ணுறதுக்கும் சேம் டைம், அடுத்த டீட்டா கவர் பண்ணுறதுக்கும் சேம் டைம், அதாவது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பேர். இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா, லீனியர் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் லீனியர் வெலாசிட்டிக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் நமக்கு நல்லா தெரியும். v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இதில் இந்த ஒமேகா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா, இந்த v கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஆனால் வியில் ஒரு பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்ன பார்ட் சார் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் கேள்விகள் கேட்கலாம். இப்போ இது ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குதுன்னா, இந்த தான் பாடி இருக்குது. இது வெலாசிட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது வெலாசிட்டி, இந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது வெலாசிட்டி தான், இங்கே வரும்போது வெலாசிட்டி தான், இங்கே வரும்போது வெலாசிட்டி தான். இதில் வெலாசிட்டினா வெக்டர் குவான்டிட்டியாப்பா, கரெக்டு தானே? வெலாசிட்டினா வெக்டர் குவான்டிட்டி. அப்போ வெக்டர் குவான்டிட்டியில் வெலாசிட்டிக்கு டைரக்ஷனும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும். எப்படி? டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்னா, இது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றுதுன்னு சொல்லலாம், ஆனால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் சுற்றுதுன்னு சொல்ல முடியாது. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில்
ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஏன்னா மேக்னிடியூடு சேஞ்சே ஆகாது, மேக்னிடியூட் சேஞ்சே ஆகாது. இப்போ நம்ம ஃபேனை வந்து ஒன் ஸ்பீடில் வைக்கிறோம், 2 ஸ்பீடில் வைக்கிறோம், 3 ஸ்பீட், 4 ஸ்பீட், எப்படி வச்சாலும் அந்த ஸ்பீடு தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமே ஒழிய அந்த ஃபேனோட டிப்பு மாதிரி இது, அந்த ஃபேனோட நம்ம ஃபேன் இருக்கு இல்லையா, ஃபேனோட ரெக்கையோட டிப்பு மாதிரி அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றும். ஆனால் டைரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குனால இங்கே ஒரு டைரெக்ஷனில் போகுதுப்பா, இந்த பாயிண்டில் இருக்கும்போது ஒரு டைரெக்ஷன், ஏன்னா டேஞ்செண்டாக இருக்கும்போது இந்த பாயிண்டில் இருக்கும்போது ஒரு டைரெக்ஷன். அப்போ டைரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ டைரெக்ஷன் மாறிக்கிட்டே இருந்ததுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் எது கான்ஸ்டன்ட்டு? ஸ்பீடு மட்டும் கான்ஸ்டன்ட்டு, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு. ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டுங்கிறனால ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து 0, ஆனால் லீனியர் ஆக்சலரேஷன் இருக்கும். இந்த இடத்துல லீனியர் ஆக்சலரேஷன் இருக்கும், லீனியர் வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஆங்குலர் வெலாசிட்டி மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போது இந்த இடத்துல லீனியர் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? v = r ஒமேகா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் v = r ஒமேகா அப்படின்னு சொன்னால் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆக்சலரேஷன் வர்றதுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a = dv/dt போட்டிங்கன்னா = d/dt of r ஒமேகா, d/dt of r ஒமேகா. இதில் இது ரெண்டுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல ஒமேகாவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒமேகா கிராஸ் இது எல்லாமே வெக்டர்ப்பா, dr/dt ப்ளஸ் ஆரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டா d/dt. இந்த பார்ட்டு மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகிற பார்ட்டு இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். ஏன்னா ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு 0 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல ஹியர் இட்ஸ் ஒமேகா கிராஸ் dr/dt வந்து வெலாசிட்டின்னு வரும். இங்கே எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் ஒமேகாவுக்கு பதிலாக v/r போட்டிங்கன்னா இது v போட்டிங்கன்னா =v²/rங்கிறதான் ஆக்சலரேஷன். ஓகேவா? அந்த ஆக்சலரேஷனை சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் இல்லைனா ரேடியல் ஆக்சலரேஷன் =v²/r. ஓகேவா? இதுதான் இட் வில் ஆல்வேஸ் சர்க்குலர் மோஷனில் இட் வில் ஆல்வேஸ் அந்த ஆக்சலரேஷன் வெலாசிட்டி இப்படி இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் வில் ஆக்ட் டுவர்ட் த சென்டர். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சலரேஷன் உள்ள ஆக்ட் ஆகும். அதனால தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் உள்ள ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் = என்னென்னா மாஸ் இன்டூ சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். அப்போ என்னென்னா mv²/r அப்படின்னு வந்துடும். புரியுதா? அதுதான் mv²/rன்னு வருது. புரியுதாப்பா? அப்போ எது கான்ஸ்டன்ட் கிடையாது? லீனியர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது, ஆனால் ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆங்குலர் ஆக்சலரேஷன் 0. இதில் ஆங்குலர் ஆக்சலரேஷன் 0. அதுக்கப்புறம் ஆங்குலர் லீனியர் ஆக்சலரேஷன் 0 கிடையாது. அது என்னன்னு சொன்னால் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிச்சா? கிளியராப்பா? ஸோ இதுதான் நான் சால்வ் பண்ணதான் இங்கே இருக்குது பாருங்கள். ரேடியல் ஆக்சலரேஷன் இல்லைனா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். சார் யூனிஃபார்ம் மோஷனால ஆக்சலரேஷன் இருக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்காது. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும். சரியா? ω²r v²/r. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலான்னு பாருங்கள். யூ கேன் ஜஸ்ட் see that if a particle moves in a circle describing equal angles in equal times, equal angles in equal interval of time அப்படினால யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். கரெக்டா? அப்போ வெலாசிட்டி வெக்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதை சூஸ் பண்ணிங்கன்னா தப்பு. எது சேஞ்ச் ஆகும்பா? உனக்கு வந்து மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகாது. கரெக்டா? மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட், அதனால ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஒன்லி சேஞ்சஸ் இன் டைரக்ஷன், அதுதான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனாக வருது. அப்போ வெலாசிட்டி வெக்டர் இருக்கும், அது என்ன சேஞ்ச் ஆகும்? டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதுதான் கொஸ்டின். ஓகேவா? கிளியராப்பா? டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். எ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் அலாங் அ சர்க்கிள் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்ட்டாங்க. யூனிஃபார்ம் ஸ்பீடுனால யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். வி ஆஃப்டர் இட் ஹாஸ் மேட் அன் ஆங்கிள் 60 டிகிரி ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். இனிஷியலாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். யூனிஃபார்ம் ஸ்பீடு வி.
ஒரு 60 டிகிரிக்கு போனதுக்கப்புறமும் ஸ்பீடு அவங்க வந்து வெலாசிட்டி கேட்கலப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பீடு தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்பீடு 60 டிகிரியில் இருந்தாலும் சரி, இல்லை 90 டிகிரிக்கு போனாலும் சரி, இல்லை இங்கே போனாலும் சரி, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு என்ன வரும்? உனக்கு கான்ஸ்டன்ட் சேம் தான் வரும். அதாவது இங்கே வின்னு சொன்னால் 60 டிகிரிலையும் வி தான் வரும், ஆன்சர் வி தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது மாதிரி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் என்ன சார் ஆங்கிள்னு கேட்பாங்க. எப்போவுமே ஆக்சலரேஷன் டுவர்ட் த சென்டர், கரெக்டாக? அப்போ எவ்வளோ ஆங்கிள் வரும்? இப்போ 90 டிகிரி வரும். இதை கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஓகே, இதே நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டிக்கும் சென்ட்ரிபிட்டலுக்கும் நடுவில் வரும் நெட் ஆக்சலரேஷன். அப்போ அது வந்து 90 வராது, இது மட்டும்தான் 90 வரும். புரியுதா? இதில் கேள்விகள் கேட்கலாம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த கொஸ்டின். இந்த மாதிரியான கேஸு, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேசஸ். ஓகே, ஆனால் கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும். சிம்பிள் பட் டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வில் சி தட். சரியாப்பா? விஷிங் ஆல் த பெஸ்ட். நீட் எக்ஸாம் ஒரு பெரிய எக்ஸாமில் நான் எக்ஸலண்ட்டாக எழுதலாம். எழுதுங்க. 180 out of 180 ஃபிசிக்ஸில் எடுக்க முடியும். ஓகே, விஷிங் ஆல் த பெஸ்ட் அகெயின். தேங்க்யூ. Part 1 first floor, PS Square, SKS Hospital Road, opposite to Ponusami Counter, Kalyana Mandapam, Salem. Contact 78670 14165.